முதுமையில் அடைக்கலம். முதுமையில் மனிதனுக்கு உண்மையான அடைக்கலம் எது? வாழ்க்கையின் ஆரம்பத்தில் நமக்கு பெற்றோர் அடைக்கலமாக இருப்பார்கள். பிறகு வாழ்க்கை துணை நம் நிழலாக இருப்பார். குழந்தைகள் வளர்ந்த பிறகு அவர்கள்தான் நமக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று நினைப்போம். ஆனால் காலம் செல்ல செல்ல ஒரு உண்மை புரியும். முதுமையில் அடைக்கலம் என்பது ஒரு வீடு மட்டுமல்ல, நம்மை புரிந்து கொள்ளும் ஒரு மனம், தேவைப்படும்போது தாங்கும் ஒரு கை, தனிமையில் பேசும் ஒரு குரல், நான் இருக்கிறேன் என்று சொல்லும் ஒரு உறவு. ஒரு சிறிய கதை. ராமச்சந்திரன் ஐயாவுக்கு 72 வயது. மனைவி இறந்து சில ஆண்டுகளாகிவிட்டன. மகன் வெளிநாட்டில் வேலை. மகள் வேறு நகரத்தில் குடும்பத்துடன் வசிக்கிறார். வீடு பெரியதாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த வீட்டில் பேசுவதற்கு யாரும் இல்லை. காலை எழுந்ததும் செய்தித்தாள், மதியம் தொலைக்காட்சி, மாலை வாசலில் சிறிது நேரம் உட்காருவது, இரவு தூங்குவதற்கு முன் நாளையும் இப்படித்தானா என்ற எண்ணம். ஒரு நாள் மகன் தொலைபேசியில் கேட்டான், அப்பா, உங்களுக்கு வீட்டில் எல்லாம் வசதியாகத்தானே இருக்கிறது? ராமசாமி ஐயா சிரித்துக்கொண்டே, எல்லாம் இருக்கிறது என்றார். சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, ஆனால் பேசுவதற்கு மட்டும் யாரும் இல்லை என்றார். அந்த ஒரு வார்த்தை மகனின் மனதை மாற்றியது. அடுத்த மாதம் முதல் தினமும் இரவு 8 மணிக்கு தந்தையுடன் பேச ஆரம்பித்தான். வாரத்திற்கு ஒரு முறை வீடியோ கால், சில மாதங்களுக்கு ஒரு முறை நேரில் வந்து சந்திப்பது. ராமச்சந்திரன் ஐயாவுக்கு அப்போது புரிந்தது, அவருக்கு தேவைப்பட்ட அடைக்கலம் பணம் அல்ல, ஒரு உறவு, ஒரு உரையாடல், ஒரு அன்பான கவனம். முதுமையில் அடைக்கலம் தேடாதீர்கள். உங்களுக்கான அடைக்கலங்களை இப்போதே உருவாக்குங்கள். ஒரு நல்ல நண்பர், ஒரு அன்பான உறவு, சிறிது சேமிப்பு, நல்ல உடல் நலம், நிம்மதியான மனம். இவை இருந்தால் வயது முதிர்ந்தாலும் வாழ்க்கை தனிமையாக இருக்காது.